இனிய உறவுகளுக்கு வணக்கம். நம்மள நிறைய பேர் குழந்தைகளுக்கு அடிக்கடி காய்ச்சல், இருமல், தும்மல்ங்கிற வியாதிகள் வந்துட்டுருக்கு. இந்த பீடியாட்ரிக் கேர் அப்படிங்கிறது குழந்தைகளை கவனிப்புங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அதில் காய்ச்சல் அப்படின்னு வந்துட்டாலே இன்றைக்கி இருக்கிற இளம் தாய்மார்களோ இல்லை பழைய தாய்மார்களோ சும்மா அந்த குழந்தைகளுக்கு எப்போ பார்த்தாலும் இட்லி கொடுத்தேன், பால் பிஸ்கட் நினச்சி கொடுத்தேன், கஞ்சி கொடுத்தேன், இதை தவிர வேற ஒன்றும் தெரியுதில்ல. அதில் நிறைய காய்ச்சல் மருந்து ஊசிகள் போடுறது அப்படின்னு. காய்ச்சலுக்காக நீங்கள் போடக்கூடிய ஊசிகள் மருந்துகள் இதோட பக்க விளைவுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நிறைய பேருக்கு நான் டைஃபாய்டுக்கு ஒரு ஊசி போட்டேன், அதுலேருந்து எனக்கு இந்த 10 வருஷமாக இந்த பிரச்சனைன்னு நிறைய பேர் பிரச்சனைகளோட பக்க விளைவுகளோடு வருவாங்க. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு காய்ச்சல் அப்படின்னு வந்துச்சா எப்பேற்பட்ட காய்ச்சல் வந்தாலும், அது டெங்கு காய்ச்சல், டைஃபாய்டு, மலேரியா, ஸ்வைன் பன்றி காய்ச்சல், எந்த காய்ச்சலாக இருந்தாலும் சரி, நிலவேம்பு கஷாயம் எல்லாருக்குமான ஒரு பொதுவான மிக அருமையான உணவு. தாத்தா பாட்டி பெரியவங்க வயசு போல சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்குமே நிலவேம்பு ஒரு பொதுவான ஒரு உணவு. நீங்கள் அதோட ரேஷியோவை கம்மி பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். இப்போ ஆங்கில மருந்துகள் நீங்கள் சின்ன குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படிங்கிறத விட நிலவேம்பை நீங்கள் அளவை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 2 வயசு குழந்தையா ஒரு சின்ன சங்கில் ஒரு அரை சங்கு குடிக்கிறது, பெரிய குழந்தைங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி, இந்த மாதிரி. ஏன்னா இது முழுக்க முழுக்க மூலிகைகள் மட்டும்தான். இதில் நிலவேம்பு சாப்பிட்றதுல ஒரு பெரிய குறிப்பு என்னென்னா, எந்த வியாதியுமே இல்லாமல் நிலவேம்பு கஷாயம். அதனால் நான் டெய்லி நிலவேம்பு குடிச்சுக்கிறேன். கொரோனாலேருந்து, கோவிட்லேருந்து, விஷ காய்ச்சலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் டெய்லி நிலவேம்பு குடிச்சுக்கிறேன். சிம்டம் இல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. காய்ச்சல் வந்தால் நம்ம எல்லாருக்கும், நீங்கள் எப்பேற்பட்டவங்களா அந்த நிலவேம்பு கஷாயம் எல்லா வகையான காய்ச்சலுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான சித்தர்களுடைய கண்டுபிடிப்பு. ஸோ இந்த நிலவேம்பில் பட்பாடகம், எலுமிச்சை, விளாமிச்சை வேர் அப்படின்னு சொல்லி காய்ச்சலோட உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கும் வைரஸ் கிருமிகளை கொள்றதுக்கும் மிக அற்புதமான காம்பினேஷன். அதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ இதை நீங்கள் எல்லாருக்கும் 2 வேலையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கோங்க. இதில் உடனே என்ன அளவு அப்படிங்கிறதுல நிலவேம்பு நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டு 1 டம்ளர் தண்ணியில் 1/4 டம்ளராக சுன்ற அளவுக்கு, ஒரு பெரியவங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு அதில் அப்படியே கால்வாசி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் பண்ண போது பெரிய கேள்வி கேட்டு இவங்களுக்கு எவ்வளோ இவங்களுக்கு எவ்வளோன்னு. பெரியவங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் அதை 1 டம்ளர் தண்ணியில் போட்டு 1/4 டம்ளராக சுண்ட வச்சு நம்ம கொடுக்குறோம். சின்ன குழந்தைங்களுக்கு அந்த 1 டம்ளரில் கால்வாசி கொடுத்தா போதுமானது. இதையும் நீங்கள் காய்ச்சலோட தன்மையை பொறுத்து தாராளமாக 2 வேளை நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சரி, எந்த காய்ச்சலாக இருந்தாலும் மருந்தாய் நிலவேம்பு மட்டுமே பத்தாது. உணவு பழக்கம் மிக முக்கியமான விஷயம். எனக்கு எப்பேற்பட்ட காய்ச்சல் இத்தனை வருஷம் வந்திருக்கு. ஒரு நாள் நான் லீவு போட்டதில் ஒரு இடத்துக்கு, ஏன்னா காய்ச்சல் அப்படி வந்தாலே அந்த கனகனன் இது போய் வாயிலெல்லாம் கசக்க ஆரம்பிச்சு எதை சாப்பிட்டுலாம் ஆரம்பிச்சிடும். உடனே உணவு பழக்கத்திலே ஒரே நாள் அந்த காய்ச்சலை நான் முடிவு கொண்டு வந்துடுவேன். இதுதான் என்னோட பழக்கம். ஆனால் உங்களுக்கு நான் உணவில் ஒரு பயிற்சி இல்லாதனால நான் சொல்கிறது நிலவேம்பு கூட எடுத்துக்கோங்க. கூடவே காலையில் கஞ்சி நம்ம நீங்கள் எந்த அரிசியை போட்டு நீங்கள் கஞ்சி சாப்பிட்டாலும் கூட ஒரு டம்ளர் அரிசினா 1/4 டம்ளர் பச்சைப்பயிறு இல்லை பாசிப்பருப்பு, இதை நீங்கள் உள்ளே போட்டுட்டு சீரகம் 8 பல்லு பூண்டு போட்டு நல்ல 1 டம்ளருக்கு 10 டம்ளர் தண்ணி வச்சு நல்ல தண்ணியாக கஞ்சி அதை இறக்கி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதில் நிறைய தேங்காய் பூ, இது சின்னவங்கலேருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் இந்த கஞ்சி கொடுத்துட்டு 2 நாட்டுக்கோழி முட்டை கொடுங்க. கவனிங்க, நீங்கள் காய்ச்சலுக்கு ஒரு புவர் டயட் கொடுத்துட்டீங்கன்னா காய்ச்சலேருந்து வெளிவரவே முடியாது. குழந்தைகளுக்கு கஞ்சி கொடுத்து 1 முட்டை கொடுக்கலாம். சரி, இப்படி 8:30 மணிக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா 11 மணிக்கு 1 டம்ளர் பாலில் மஞ்சத்தூள் பெப்பர் போட்டு சூடாக குடிக்குவீங்க. 1 மணிக்கு கொஞ்சம் சாதம், அந்த சாதத்தில் பருப்பு நிறைய போட்டு நிறைய காய்கறி பொரியல் வச்சுட்டு இந்த மாதிரி சாப்பிடணும். காய்ச்சல்னாலே காலகாலமாக கஞ்சின்னு இருக்க வேண்டாம். அதாவது செரிமானத்துக்கு கஷ்டமான உணவுகள் அன்றைக்கி பார்த்து வத்த குழம்பு, மீன் குழம்பு, மட்டன், சிக்கன், இந்த மாதிரி எண்ணெய் பலகாரங்கள் இதுதான் சாப்பிடக்கூடாது. இல்லையே நல்லா அழகாக ஒரு பருப்பு பண்ணி நிறைய பொரியல் வச்சு நீங்கள் சாப்பிட்டு கடைசி பிடி சாப்பிட்றதுக்கு நிறைய ரசம் ஊற்றி கூட சாப்பிட்டு முடிக்கலாம். ஒரு ரிச் டயட் இருக்கணும், ஆனால் ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டாக இருக்கணுங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புவர் டயட்னா காய்ச்சல்லேருந்து வெளியே வரக்கு 1 வாரம் ஆகும். சாயந்தரம் உங்கள் குழந்தைங்களுக்கு 4-5 துண்டு தேங்காயை நல்லா கடித்து சாப்பிட கொடுக்கலாம். இது ஒரு நல்ல உணவு. இரவு நேரத்தில் ஒரு இட்லி, நீங்கள் கொத்தமல்லி சட்னி, அந்த மாதிரி செரிமானம் ஆகக்கூடிய சட்னி, தக்காளி சட்னி இப்படி ஏதாவது கொடுத்துட்டு திரும்ப 1 முட்டை, ஒரு நாளைக்கு 2 முட்டை மாதிரி கொடுங்க. நாட்டுக்கோழி முட்டை மிகச்சிறந்தது. நீங்கள் வழக்கமான காய்ச்சல் டயட்டில் நீங்கள் என்ன ரிச்சான டயட் கொடுத்துருக்கீங்கன்னா ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய ஒரு நல்ல உணவு அது கொடுக்கணும். அதுதான் அது என்னென்ன நம்ம சேர்த்துருக்கோம், 2 முட்டை சேர்த்துருக்கோம், நிறைய பொரியல், மதியானம் நல்ல பருப்பு, தேங்காய் துண்டுகள், இதெல்லாம் நம்ம குழந்தை கொடுத்துருக்கோம். குழந்தைகளுக்கு வயசு பிள்ளைங்களுக்கு யாராக இருந்தாலும் இப்போ நான் சொன்ன உணவுகள் எல்லாமே எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள். நிறைய வெதுவெதுப்பான தண்ணியை குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுக்கணும். காலையில் அந்த கஞ்சி அந்த பிள்ளைங்க 8 மணிக்கு சாப்பிடுதுன்னா ஒரு 9-9:30 மணிக்கு நிலவேம்பு கஷாயம் சாப்பிடலாம். சாயந்தரம் தேங்காய் சாப்பிட்றதுக்கு முன்னால் கூட நிலவேம்பு கொடுக்கலாம். அந்த மாதிரி எந்த நேரத்துலையும் கொடுத்துக்கலாம், ஏன்னா இது ஒரு மூலிகை தான். இதை நீங்கள் குடிச்சிட்டு நிறைய தண்ணி குடிக்க வச்சு அந்த குழந்தைங்க நல்லா 2க்கு
நல்லா மலம் கழிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய், கஞ்சி, காய்கறி பொரியெல்லாம் சாப்பிடும்போது நிறைய தண்ணி குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மலம் நல்லா கழியும். நல்ல போதிய அளவுக்கு ரெஸ்ட் கொடுங்க. இதில் வந்து இந்த பிள்ளைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் கடலை மிட்டாய் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. இதை மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரே நாளில் காய்ச்சல் பறந்து போயிடும். நான் சொன்ன உணவுகள் எல்லாமே எளிதாக ஜீரணமாகக்கூடியவை, அது ரொம்ப முக்கியம். நான் வந்து வறுத்த துண்டு மீனஸ் கொடுத்தேன், மட்டன் கொடுத்தேன், சில்லி சிக்கன் கொடுத்தேன்னு சொல்லி செரிமானத்துக்கு கடினமான உணவுகளை கொடுத்துடக்கூடாது. காய்ச்சல் நம்ம குழந்தைகளுக்கு வரும்போது பயப்படவே வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நிறைய மாற்றங்கள் வரும். இதை பெரியவங்களும் தாத்தா பாட்டி எல்லாருமே சேம் டயட்டை ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு காமனான ஒரு காய்ச்சல் டயட். நன்றி, வணக்கம்.